எனக்கு தெரிஞ்சு பாலா வந்து நிறைய ஷோஸ் நானும் பாலா வந்து பண்ணியிருக்கோம். அப்போ ஆஃப் த கேமராலாம் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு கனவுகள் சுமந்துட்டு போயிட்டு இருக்கான். அதுல இவன் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சத்தியமா இதுக்காக வந்துட்டு இது முடிச்ச அப்புறம் வாட்ஸ்அப்ல திட்டுவான். ஆனா உண்மையாவே இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது வந்துட்டு இந்த கேமராக்காகவோ இப்போ மீடியாக்காகவோ லைக்ஸ்க்காகவோ வியூஸ்க்காகவோ வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாலா வந்து இது எதையுமே யோசிக்காம அவன் சம்பாதிச்ச காசுல வந்துட்டு இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களே, நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்துட்டு பாலா கிட்ட கேட்கணும் அப்படின்னு வந்துட்டு ஆசையா இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அது பார்த்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு அமேசிங்கான இந்த எக்ஸ்போ நடக்க இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல ஸோ வி வுட் லைக் டு வெல்கம் ஆல் த கெஸ்ட் ஹியர். பாலா ப்ளீஸ், நீ வந்து அதை நடத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஒரு நல்ல விஷயம் நடக்குது பாலா கையில. வீடு நீ வந்துட்டு கட்டி கொடுத்துருங்க. இது வந்துட்டு ஒரு தொடக்கம் தான். இன்னும் நிறைய விஷயம் நீ வந்துட்டு பண்ண போற. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில வார்த்தைகள். உனக்கு ஏதாச்சும் வீடு வாங்கணும்னு பிளான் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை வீடு வாங்கணும் ஆசை இல்லை. வீடு கட்டி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு போதும் கிட்ட ஒரு வீடு இருக்கு, வீடு அது போதும். மற்றபடி இருந்தால் வாங்க வேண்டியதுதான். சென்னையில் வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. அது எப்போ நடக்கும் தெரியல. சம்பாதிக்கிற எல்லாருமே இந்த லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அத்தியாவசியமாக ஒரு வீடு வேணும்னு ஆசை இருக்குது சென்னையில். ஆனால் இப்போ வாங்கணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக வாங்கிக்கலாம். அவங்க வந்து அவங்க பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்காக அந்த காசு வாங்கிட்டாங்களாம். 1 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்குறாங்க. அதை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல் எல்லாருமே நிற்கிறாங்க. ஏதாவது பண்ணணும்னு கேட்டாங்க. ஸோ அதான் அவங்க பேசி நான் வந்து நிறைய நடிகரை போய் வந்து இது வரைக்கும் தள்ளுபடி தான் ஏன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டாக தாண்டி ஏதாவது அவங்க ரெகுலராக ஒரு வாட்டி காசு கொடுத்து போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அதை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு காசு அவங்களுக்கு கடை வச்சு தரதோ சம்திங் அந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக சப்போர்ட் தான். ஏன்னா நம்ம மாற்றம் சரியாக பண்ணுறோம், நம்மளும் சரியாக பண்ணுறோம். டான்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி அப்படியா சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க. குறிப்பாக நீங்கள் சார்ந்த நிறுவனத்தில் பல பேர் வந்து அந்த மாதிரி வெற்றி எடுக்கணும். நீங்கள் எப்போ வந்து அந்த மாதிரியான ஓகே சார் கூப்பிட்டாருண்ணா அந்த மாதிரி. சாரி சார். ஓகே அதாவது என்ன இதுக்கப்புறம் தான் சார் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. ட்ரெயின் தான் சார். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். எப்படி நடக்கும் என்னன்னு தெரியல. எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. சார் ஒரு கொஸ்டின் சார். நீங்கள் அப்புறம் பண்ணிட்டு இருக்கீங்க
அதை வந்து ஒரு கொஸ்டினாக அதை கேட்குறாங்க. அது நீங்கள் நான் தெளிவாக சொல்லுவேன் சார். நான் சொந்த காசில் ஓடி ஓடி உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் 2000 3000 போய் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 ஈவெண்ட்டோட எனக்கு போதும் அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்து. ஆனால் இப்போ எனக்கு பத்த மாட்டேங்குது. ஏன்னா வந்து என்னை கேட்டு நிறைய பேர் வராங்க. கேட்டு வரவங்களுக்கு என்னன்னா என்னால் இல்லைன்னு சொல்ல முடியுது. ஓப்பனாக சொல்ல முடியும். சப்போஸ் நான் இதே பழைய முன்னாடினா வந்து ஒரு ஈவெண்ட் போனால் போதும் இருப்பேன். ரொம்ப காசு கம்மியாக கிடைக்கும், ரொம்ப நேரம். இப்போ என்னன்னா எனக்கு எல்லாத்தையும் வேலையில் இழுத்து போட்டு செய்யணும். ஏன்னா நம்ம வீட்டு அவ்வளோ பேர் கேட்டால் ஒரு ஒரு ஆப்ரேஷனாக இருக்கணும், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கணும், சர்ஜரியாக இருக்கணும். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பார்வையில்லாத குழந்தைங்க வந்து ஒரு 50,000 இருந்தாலே அந்த ஐ ஆப்ரேஷன் சரி பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயம். இதனால் நான் வந்து ஒரு நாளைக்கு 3 நாள் ஈவெண்ட் போகிறேன் சார், ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறேன். இதில் வர காசை மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்து யார்ட்டையும் ஒரு வாங்க போகிறேன் சார். அதை நான் தெளிவாக எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன். இதுதான் அரசியலுக்கு ஏதாவது சம்மந்தம் நல்ல செயல்படுறது அரசியல் தெரியாது. பிஃபோர் மேரேஜ் நீங்கள் இதை ரிசீவாக பண்ணுறீங்க, உங்களை நான் பாராட்டுறேன், சீராட்டுறேன், உங்களை நான் கடவுளை கூட மதிக்கிறேன். சார் அவ்வளோ பெரிய சார் கடவுளை அனுப்பி வச்ச உருவமாக கூட உங்களை நினைக்கிறேன். பட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமும் உங்களுடைய பயணம் இன்னும் நல்லா வரும்ல எதிர்பார்க்கலாம். சொல்லி பொண்ணுக்கு பண்ணுவோம் சார். கடைசி வரைக்கும் பண்ணுவோம் சார். அவ்வளோதான் சார். அந்த பாசிட்டிவான வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணோம். கண்டிப்பாக சார். கடைசி வரைக்கும் அதாவது இந்த பார்த்தீங்கன்னா சார் அறிவு இல்லை. ஓப்பனாக சொல்லாங்க, உண்மையாக சொல்கிறேன். சார் எனக்கு அறிவு இல்லை, அழகு இல்லை. ஆனால் ஏதாவது நான் நல்லது பண்ணோம் அவ்வளோதான் சார். அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான் இவங்க எங்கேயா காசு வருது நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அந்த 2% மக்களுக்கு 98% மக்கள் வந்து பதில் சொல்லிடுறாங்க. அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கு. ஏன்னா அவங்க நம்பிக்கையே நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக நீங்கள் சொல்ல கரெக்டாக இருக்கிறது கொஞ்சோண்டு மூச்சு. அது வந்து நீயா நானா மேட்ச் ஜாலியாக இருக்கு. போய் நான் வெற்றி கழகத்தில் உங்களை கூப்பிட்டு உங்களை வேலை பார்க்க சொன்னால் நீங்கள் பார்ப்பீங்களா? சார் அரசியல் இல்லை சார். அவ்வளோ பெரிய யாருமே சார். நான் சாதாரண பையன் சார். தெரியாது சார். மனசு கஷ்டமாக இருக்குது சார். அதாவது நம்மளால முடிஞ்சது பண்ணணும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஆக்ஷன் கண்டிப்பாக பார்க்கணும் சார். சார் ஆரம்பத்தில் நீங்கள் காமெடியெல்லாம் தெரியும். இப்போ உங்களோட காமெடி அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல பார்க்க முடியல மக்களால் சொல்கிறோம் சார். அது முன்னாடி ரியாலிட்டி சொல்ல காமெடி போஸ்டாக பண்ணுறதுனால திருப்பி அந்த மாதிரி பண்ண முடியாது. வாய்ப்பு கிடைக்கிறது சார். ஒரு சீரியஸான ஒரு பர்சனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுன்னா அதே போய் பார்க்குறது காமெடி வந்து ஒரு மக்கள் பார்க்குறாங்களா அதே போய் சார். மக்களுக்கு இப்போ ப்ராசஸே வந்து என்னன்னா நம்மளால ஒருத்தரால் பயனடைது அவ்வளோதான் சார். மற்றபடி வேறு இப்போ இளைய தளபதி வந்து தீவிரமா அரசியல் ஈடுபட்டு இருக்காரு. அவர் உங்களை கூப்பிட்டு நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி கொடுத்தா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் கூப்பிட்டு உங்களை அப்ரோச் பண்றாரு. நீங்க வந்து சோசியல் சர்வீஸ் நல்லா பண்றீங்க, மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்கு, நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அரசியல் தெரியாது சார். அரசியல் போகிறவங்களுக்கும் தகுதியில் அறிவு இல்லை சார். ஏன்னா தகுதி இல்லை சார். நான் சாதாரண ஆள் சார். நான் சாதாரண சேவகர் சார். எனக்கு வந்து பதவி எல்லாம் தெரியாது சார். எழுதி பண்ணிதான் சார். உதவியே அரசியலில் சேர்ந்து பண்ணிருக்கீங்களா? இல்லை சார். அரசியல் வீட்டுலாம் ஒத்துக்க மாட்டாங்க சார். எனக்கும் அது வந்து சார் தெரியாது சார். அறிவு இல்லை சார். ஒரு காமெடி நடிகனாக இருந்த சொல்லி ஹீரோவாக படம் வச்சு அந்த காமெடி இடம் ஃபீல் ஆகல அப்படின்னு அது நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு நீங்கள் யாருக்கு அப்ரோச் பண்ணிருக்கீங்க சார்? சூரி சார் உங்களுடைய இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? யார்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்கீங்க? உங்ககிட்ட கல்யாணம் வந்து அப்ரோச் வந்து போன ஜென்மத்துக்கு மாமனார் கிடையாது சார். அப்படிலாம் இல்லை சார். அவங்களாம் விஜய் சார் அந்த அளவுக்கு சரி, அரசியல் இருக்கிறதா என்ன அறிவு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அறிவில்லைன்னு சொல்றீங்க, எனக்கு பொதுவான அறிவில்லைன்னு சொல்றீங்க. அரசியல் அறிவிக்கணும்னா என்ன அறிவு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாம் பெரிய அறிவாளிகள் நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி அவங்க வந்து அறிவு நிறையா படிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட பேசுறீங்க அறிவு இருக்கு சார். சார் விலங்கிடங்கள் என்ன தெரியாது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு நிறைய அனுபவம் வேணும், எல்லாமே வேணும். அனுபவம் எனக்கு தெரியாது. சாதாரண சின்ன பையன் பக்கத்துல பயன்படுத்தி சும்மா தெரியாதவங்களால முடிஞ்சதான் பண்ணுறேன். இன்னொன்று கேளுங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு கல்யாணம் பண்றோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அப்படி இல்லை. அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்றா நாங்கள் எல்லாமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அது வந்துட்டு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்றது தெரியல. ஆனால் புதுசுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். என்னன்றது மட்டும் கேட்டுருங்க. கிசுன்னு எனக்கு தெரிஞ்சு நீங்க எழுதுவீங்க நல்லா. யதார்த்தமா போட்டேன், பதத்தமா எடுத்தாருங்க. ஓகே. வாய்ப்பு இல்லை சார்.
இல்லை எப்போ கல்யாணம்னு கேட்குறேன். மறுபடியும் ஒன்று ஏன்டா நோயாக்கி சார் ரொம்ப நல்ல பையன் சார் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். RS ரியாலிட்டி வழங்கும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகே தானே? திறந்தா சார் நிறையா விஷயங்கள் நல்லது பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நிறைய பேர் இதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? சார் ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க சார்? டிபார்ட்மெண்ட் அதை மட்டும் கோரியா நீங்களே துபாய் போயிட்டு அதான் சார் அது மட்டும் சொல்லுங்கள். அது உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நான் வந்து நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அவங்க நான் அந்த தீவிரத்தில் மாட்டி ஏறனால நேரில் போய் பார்க்கணும்னு நான் ப்ளீஸ் கேட்டுருக்கேன். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த எக்ஸ்போ வந்துட்டு இன்னைக்கும் நாளைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே வந்துட்டு வாக்கிங்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பாலா தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்க மேலே எல்லாருமே வந்துட்டு அதான் ஒரு ட்ரஸ்ட் வைக்க போறீங்க வந்துட்டு கேட்டுருந்தாரு. ஆனால் உங்க மேலே எல்லாருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் நிறைய வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களோட நண்பனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக. லவ் யூ, லவ் யூடா. ரொம்ப நன்றி நிக்கி. காலையிலேருந்து வந்து ரொம்ப பிரச்சனை இதோ உட்கார சொன்னால் நீ தான் போயிட்டேன். ஆமாம், ஆனால் நான் 2 வாட்டி கால் பண்ணேன், ஃபோன் எடுக்கல. ஆனால் அதுலேயே தெரிஞ்சிச்சு, ஏன்னா உண்மையாகவே பிஸியாக தான் இருக்கான். ஆனால் ஒரு டைம் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்போம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு உண்மையாகவே ஆஸ் ஒரு ஃப்ரெண்டாக இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நிறைய வாட்டி நிறைய நேரத்தில் நானும் அவங்க ஷோ பண்ணும்போது கேட்டு அந்த ஒரு டான்ஸ் ஷோ ஒன்று பண்ணுவோம். அப்போ வந்து அவன் சாப்பிடாம வருவான். ஏன்னா சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அவன் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி ஒன்று வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். லவ் யூ.